श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஞானம், அது மாதிரி வெளியில இருக்கக்கூடிய வஸ்து, இது ரெண்டுத்துக்கும் பேதம் அவசியம் அங்கீகரிக்கணும். இல்லாத போனாக்கா தோஷம் வரும் அப்படின்லாம் சொல்லி நிறைய சாதிச்சுட்டார். இப்ப மேல என்ன கேட்க போறா, ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க, அனுமானத்தினால நாங்க சாதிக்கணும். அனுமானம் இருக்கே, அது என்ன பண்றதுன்னாக்கா, இந்த லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஞான ரூபமாத்தான் இருக்கு அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம். அப்படி சாதிச்சிட்டோம்னாக்கா உங்களால என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னுட்டு அவ கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறா. அவன் என்ன சொல்றா, விப்ரதிபன்னம் ஞானம் சோவ்யதிரிக்த விஷயசூன்யம் ஞானத்வா ஸ்வாப்ன தீவத் அப்படின்னுட்டு ஒரு அனுமானம் அவ சொல்ற. விவாதாஸ்பதமான ஞானமானது தன்னை காட்டிலும் வேறுபட்ட விஷயத்தை உடையது அல்ல, வேறுபட்ட விஷயத்தை உடையதல்ல. அதாவது ஏதோ ஞானம் இருக்கு எனக்கு, அந்த ஞானமானது கடம் படம் அப்படின்னுட்டு எந்த விஷயமுமே எடுக்காது, எந்த விஷயமும் கிடையாது. கடம் படம்னு விஷயம் எதுவும் வராது, அதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய ஞானம். ஏன் அப்படின்னா ஞானமா இருக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் ஸ்வாப்ன தீவத் அப்படின்றார். ஏற்கனவே சொல்லியிருப்போம், சொப்னத்துல ஞானம் இருக்கு, ஆனா வஸ்து இல்லையே. பாஷகாரர் சாதிக்கிறார், பதார்த்தானாமேவ பாத்தியஸ்தான் நது ஞானஸ்ய அப்படின்னு சாதிச்சிருக்கார். அர்த்தங்களுக்கு தான் பாதிதமா இருந்துன்றது வருது, ஞானத்துக்கு கிடையாது. ஞானம் அப்படியே இருக்கு. சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னாக்கா அவைகள் அழிஞ்சு போயிடுது, அதெல்லாம் கிடையவே கிடையாது, ஞானம் மட்டும்தான் இருக்கு. அத மாதிரி லோகத்துல கூட சரி, அயங்கடகா அயம்பட்டகா இத மாதிரிலாம் வஸ்துக்கள் தெரியறது, அந்த தெரியறதெல்லாம் கூட மித்யா, பொய். ஞானம் ஒண்டிதான் இருக்கு, ஞானம் மட்டும்தான் இருக்குது. ஆனா நாம என்ன பண்றோம்னாக்கா ஞானமும் இருக்கு வஸ்துவும் இருக்குன்னுட்டு அஜ்ஞானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். உண்மையிலேயே அங்க ஞானம் மட்டும்தான் இருக்கு. அத சொல்றாப்பா, திப்பதிபன்னம் விமதம் விவாதாஸ்பதமான ஞானமானது சொவ்யதிரிக்த தன்னை காட்டிலும் வேறுபட்ட விஷயசூன்யம், விஷய சூன்யமா இருக்கும், விஷயத்தை உடைத்ததா இருக்காது. ஏன் ஞானத்வா, ஞானமா இருக்கிறதுனால. ஸ்வாப்னதீவத், ஸ்வாப்ன பதார்த்தத்துக்குரிய ஞானம் மாதிரி. அங்க ஸ்வாப்ன ஞானம் ஒன்றுதான் நிற்கும், ஸ்வாப்ன பதார்த்தங்கள் நிக்கவே நிக்காது. அது அனுபவம். அது அப்படின்னுட்டு அவ அனுமானம் சொல்ற. அந்த அனுமானத்தினால பாஷ்ய பதார்த்தங்கள் இல்லை, ஞானம் மட்டுமே இருக்கு அப்படின்னு நாங்க சாதிக்கிறோம். அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற இந்த ஸ்லோகத்தினால. எது தவறு, நீ அத மாதிரி சொன்னையானாக்கா உன்னுடைய அனுமானமே உனக்கு விரோதமா இருக்கும், உன்னுடைய அனுபவம் விரோதமா இருக்கும், உன்னுடைய அனுபவமும் விருத்தம், உன்னுடைய பேச்சும் உனக்கு விருத்தமா இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இப்ப நீ என்ன சொல்லணும், உன்னுடைய பேச்சு விருத்தமா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்கு நீ இப்ப என்ன சொல்ற, ஞானமானது
தன்னை காட்டிலும் வேற எந்த விஷயத்தையுமே கிரகிக்காது அப்படின்னு தானே சொல்லிருக்க. அப்போ வச்சன விரோதம் என்ன விரோதம் அப்படின்னா, ஞானமானது பாக்கிய விஷயங்களை கிரகிக்காதுன்னு தான் நம்ம அர்த்தம் சொல்லணும். நீ சொல்ல வரணும் பாக்கிய வஸ்துக்களே கிடையாது அப்படின்னு நீ சொல்ல வரணும். இப்ப அதை சொல்ல வரையும் அந்த அனுமானமாகிற ஒரு ஞானம் இருக்கே, அது இந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கா இல்லையா? ஏன்னா பொதுவான ஞானம் வேற, இந்த அனுமான விஷயமான ஞானம் வேற. லோகத்துல அப்படிதான் இருக்கு. கட விஷய ஞானம் வேற, பட விஷய ஞானம் வேற, அப்படிதான் சொல்றோம். அதனால ஒவ்வொரு ஞானமும் வேறு வேறா இருக்கு. அதற்கு அவச்சேதம் பண்ணிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிரிச்சு பிரிச்சு நாம கிரகிக்கிறோம். எல்லா ஞானங்களும் ஒரே விபுவா இருந்தா கூட, என்னுடைய தர்மபூதி ஞானம் விபுவா இருந்தா கூட சத்தமுக்தாகலாபம் சேவிக்க சத்தமுக்தாகலாபம், சாராவளி சேவிக்கும் பொழுது சாராவளி, கீதா பாஷ்யம் சேவிக்க கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம் சேவிக்க ஸ்ரீபாஷ்யம், இப்படிதானே பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி இப்ப நீங்க என்ன சொல்லணும், தன்னை காட்டிலும் வேற எதையுமே கிரகிக்காது, தன்னை காட்டிலும் வேறுபட்ட எந்த இதையுமே கிரகிக்காது அப்படின்னு சொல்லணும். அப்ப சுவாமி என்ன கேட்கிற, இந்த பாக்கிய வஸ்து கடம் படம் முதலான பாக்கிய வஸ்துக்கள் இந்த ஞானத்தினால கிரகிக்கப்படாது, ஞானத்துல விஷயமே ஆகாது, இல்லவே இல்லை அப்படிதான் சொன்ன. இப்ப நீ அப்ப அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு. கடகா படகா அப்படின்னு நீ சொல்ற இல்லையோ, ஞானத்தை காட்டும் வேறுபட்ட கடம் படம் முதலானவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா லோகத்துல கடம் படம் இன்னும் தானே இருக்கு, அதை பார்த்துட்டு தானே இருக்கும், அதை அனுபவிக்கிறமே. இதோ கடம் இருக்கிறது, கடத்துல ஜலம் எடுத்துனேன், கடத்துல பிரசாதம் பண்றேன், இதெல்லாம் எத்தனை இருக்கு, அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஏன்னா அயம் கடகா அயம் படகான்னு லோகத்துல இருக்கு, அந்த சப்தத்துக்கு என்ன பொருள் அது சொல்லு. அதே மாதிரி முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்க, அந்த யுக்தியை இங்கேயும் சுவாமி சாதிக்கிறார். இப்போ நான் ஜலத்தையும் தொட்டேன், அக்னியையும் சென்றிருக்கேன், அக்னியும் இருக்கு ஜலமும் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். அக்னி இருக்கு ஜலமும் இருக்குன்னு சொல்லச்ச நீ ஞான ரூபம்னு சொல்லிட்டாக்கா அக்னி ஜலத்தினால அழியாதுன்னு சொல்லணும். ஏன்னா ஞானம் தானே, ஞானம் ஒண்ணு அழிக்காது. லோகத்துல எப்படி பாக்குறோம், நெருப்பு நல்லா குழந்தைட்டு எரியுது, அந்த சமயத்துல ஜலத்தை கொட்டினாலும் வச்சுக்கோங்க, அந்த அக்னியானது அணைஞ்சு போயிடுறது. லோகத்துல அதை பார்த்துட்டு இருக்குமே. ஏன் அது, இந்த அக்னின்றது அதனுடைய சுரூபம் வேற, அதனுடைய சுபாவம் வேற, அது உஷ்ணமா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே ஜலம்னாக்க அதனுடைய சுரூபம் வேற, அதனுடைய சுபாவம் வேற. அதனால இது வேற அது வேறன்னு லோகத்துல பார்த்துதானே இருக்கும். அந்த மாதிரி அயம் கடகா அயம் படகான்னு லோகத்துல சப்தங்கள் இருக்கு, அந்த சப்தங்கள்னால எது குறிப்பிடப்படுகிறதுன்னு சொல்லு. வெறும் ஞானம்னு சொன்னாக்க அப்ப ஞானமே கடமா மாறுமா, ஞானமே படமா மாறுமா? கடம் ஆணைய அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கடம் ஆணையன்னு சொன்னா கடத்தை தான் எடுத்துன்னு வரான், கடத்தை எடுத்துன்னு சொல்லச்ச படத்தை எடுத்துன்னு வர்றது இல்லை. ஏன், அதுக்கு வேறுபாடு இருக்கு. அதனால சப்த பேதம் அர்த்த பேதம் அது இருக்கே, லோகத்துல அது இருக்கு. இது வேறு அது வேறு, சப்தம் வேறு அர்த்தம் வேறு, ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும் ஒவ்வொரு சப்தம் இருக்கு. அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு, ஒரே வஸ்து அதுக்கு பர்யாய பதங்களும் இருக்கு. கடம் கும்பம் கரகம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதெல்லாம் பர்யாய பதங்கள், ஒரே அர்த்தத்தை தான் சொல்லும். இப்ப கடம் படம் கும்பம் கரகம் இப்படி சொல்ற முடியோ, இது பான விஷயத்துல மாத்திரம். படம் சொல்லச்ச படகா வஸ்திரம் வாசகா அப்படின்னு அது தனியா சொல்றோம். அத மாதிரி ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்குன்னு சொல்றோம். எத்தனை இருக்கு, அத லோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்குமே. நீயே என்ன சொல்லிட்ட, ஸ்வவதிரிக்த வஸ்து சூன்யம் ஸ்வவதிரிக்த வஸ்து விஷய சூன்யம் அப்படின்னு சொல்லிட்ட. அப்ப அதை காட்டிலும் வேறுபட்ட வஸ்து
வேறுபட்ட வஸ்து இல்லவே இல்லைன்றவன் அப்ப கடபடங்கள்லாம் நீ எப்படி நீ சொல்லுவ? அதனால உனக்கு எப்படி இது அண்மையம் வரும்? அது அதனால ஒரு விரோதம் வருது. இது சுவச்சன விரோதம். அதனால உன்னுடைய வசனமே உனக்கு விரோதமா இருக்குது. அதன் பிறகு ஸ்வ அனுபவ விரோதமும் வருது. ஸ்வ அனுபவ விரோதம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவாவா மனதினாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது, மனதினாலும் நம்ம அனுபவிக்கிறது. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்தராத்மா அந்தராத்மா பேசும் அப்படின்னு சொல்றமே அது. ஏன்னா இப்ப லோகத்துல அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு வஸ்துவை சாப்பிடணும். ஒரு வஸ்துவை சாப்பிடுச்ச குழம்பு சாப்பிட்டா குழம்புனுடைய சுரூபம் வேற, சுபாவம் வேற. அதனுடைய சுவை நமக்கு வேற மாதிரி தெரியுது. சாத்தம் இருக்கிறானாக்கா அதனுடைய சுவை நமக்கு வேறையா தெரியுது. அதே சித்திப்பு பதார்த்தம் சாப்பிட்டா அதனுடைய சுபாவம் வேற. அதே கார வஸ்து சாப்பிட்டா அதனுடைய சுபாவம் வேற. இத மாதிரி அனுபவம் இருக்காது நமக்கு. அந்த அனுபவம்னது அவாவாவுடைய ஆத்ம சாட்சிகம். அவாவா மனசுதான் அதுக்கு சாட்சி. அதனால தன்னுடைய அனுபவம் இருக்கே, அதுக்கு விரோதமாக நீ எதையும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஞானம்ன்றது ஆந்தரம், உள்ளுக்குள்ள இருக்கிறது. விஷயங்கள்னா வெளியில இருக்கு. வெளியில இருக்கிற வஸ்துவுக்கும் உள்ள இருக்கிற ஒரு ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இது சர்வானுபவம். சர்வானுபவம். நீ ஏறிட்டு ஆரோபிச்சு அதை பொய்யையும் கற்பிச்சு நீ கண்டிக்கணும். அது அதனால இது விரோதம் வருது. தன்னுடைய புத்தியும் தன்னுடைய வச்சன விரோதம் வருது. தன்னுடைய புத்தி அனுபவம், அந்த அனுபவமும் விரோதமா வந்துவிட்டது. அதனால நீ இந்த அனுமானத்தை உன்னால சொல்ல முடியாது. சரி, அது மட்டும் இல்ல, இந்த ஞானம் நீ என்ன சொன்ன? அதுக்கு ஏற்கனவே அது கோடிட்டு காமிச்சோம். ஞானம் ஸ்வவதிரிக்த வஸ்து விஷய சூன்யம், ஸ்வவதிரிக்த விஷய சூன்யம் ஞானத்துவாதுன்னு நீ சொல்லிட்ட. இப்ப ஞானத்துக்கு விஷயம் இல்லை எதுவுமே, தன்னை காட்டிலும் வேற ஒண்ணுமே அதுக்கு விஷயம் இல்லைன்னு நீ சொன்ன. இப்ப சுவாமி என்ன கேட்கிற, இந்த இது இருக்கே, இது அனுமானம். இந்த அனுமானமாகிற ஒரு ஞானம், அனுமானத்துக்கு முன்னாடி நமக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு ஞானம் இருக்கு. அந்த ஞானம் எது? அதுதான் ஆத்மான்னு நீ சொல்லிட்ட. அந்த ஆத்மா வேறதான். இந்த ஆத்மாவாகிற ஞானம் அதுதான் வஸ்துவா தெரியறதுன்னு நீ சொன்ன. அந்த வஸ்துவா தெரியறது ஞானம் தானே தவிர்த்து வஸ்து இல்லைன்னு நீ சாதிக்கணும். அதுக்கு ஒரு அனுமானத்தை நீ கல்பிக்கிற. இப்ப அந்த அனுமான விஷயமான ஞானம் இருக்கு இல்லையோ, அது ஆத்மாவேவா? அதாவது ஞானமாகிற ஆத்மாவே அப்படின்னு சொல்றியா, அல்லது அதை காட்டிலும் வேறுபட்டதுன்னு சொல்றியா? அதுதான் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதுவும் விரோதம் வந்துடும். ஏன் அப்படின்னாக்க நாங்க அதெல்லாம் கவனம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆத்மாவே ஞானம், அந்த ஞானம் தான் அனுமானம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க இப்ப ஆத்மாதான் அனுமானத்தை கல்பிக்கிறது, அது வேற இது வேற தானே. அப்படி இருக்கிறது நீ இதுதான் அதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது அந்த அனுமானமாகிற ஞானம் இருக்கோ அது வேறன்னு சொல்லிட்டியானாக்க, வேறன்னு சொல்லிட்டேன்னா இது வேற அது வேறன்னு அர்த்தமா இருக்கு. இது வேற அது வேறன்னு சொல்லச்ச இந்த அனுமான ஞானம் இருக்கோ இல்லையோ, அது இவனுடைய ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கே அதுக்கு விஷயமாகிறதா இல்லையா? நீ விஷயமாகிறதுன்னு சொல்லிட்டியானாக்க நீ சொன்ன அனுமானம் அனைகாந்திகமா போயிடும், விபச்சாரம்ன்ற தோஷம் வந்துடும். ஏன் அப்படின்னா என்ன சொல்லிருக்க, தன்னை காட்டிடும் வேற எதையும் விஷயீகரிக்காது, எதுவுமே விஷயம் இல்லைன்னு சொல்லியிருக்க. இப்போ அனுமான விஷயமான ஞானம் வேற, ஆத்மாவாகிற ஞானம் வேற. என்ன ஆத்மாவாகிற ஞானத்துல அனுமான ஞானமானது விஷயமாகிறது அப்படின்னு நீ இப்ப சொல்லிட்டு இருக்க. அப்ப சொல்லி சொன்னேன்னாக்க
தன்னை காட்டிலும் வேறுபட்ட ஞானத்தை அது எப்படி விஷயிக்கிறது? ஏன்னா விஷய சூன்யம் சொல்லிருக்கேன், விஷய சூன்யம் சொல்லிருக்கேன். எந்த விஷயத்தையும் எதையுமே அது கிரகிக்காதுன்னு சொல்ற சமயத்துல அப்போ இது எப்படி கிரகிச்சது? ஆத்மாவாகிற ஞானம் அனுமான ஞானத்தை கிரகிக்கிறது அப்படின்னு இப்ப சொல்லணும். அது எப்படி கிரகிக்க முடியும்? ஏன்னா நீங்க விஷய சூன்யம் சொல்லிட்டியே, அதனால அங்க விபச்சாரம் அனைகாந்திகம் தோஷம் வந்துடும். ஏன்னா அதை விஷயம் கழிக்காது, அதையும் விஷயம் கழிக்காது. விஷயம் கழிக்காதுன்னு அந்த அனுமானமே சித்திக்காது. தோஷத்தோட கொண்டது அனுமானம். அதனால எப்படி வரும் அது? சரி, இந்த மாதிரி ஒரு ஞானமே கிடையாது அப்படின்னு நீ சொன்னீங்கன்னாக்க அப்ப இன்னும் தோஷம் வருது. இப்போ ஆத்மா நீ என்ன சொல்லியிருக்க? நீ எல்லாம் ஞானம்தான் ஆத்மா, அது க்ஷணிக பரம்பரையா இருக்கு. ஒவ்வொரு க்ஷணத்துல ஒவ்வொரு ஆத்மா உற்பத்தி ஆகுது. ஒரு ஞானம் இந்த க்ஷணம், அடுத்த க்ஷணத்துல இன்னொரு ஆத்மா, அதுதான் ஞானம் அப்படின்னு தானே நீ சொல்ற. இப்ப நீ சொல்லச்ச என்ன ஆயிடுறது? போன ஞானம் போன ஆத்மா வேற, போன க்ஷணத்துல இருந்த ஆத்மா வேற, இந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய ஆத்மா வேற, இப்படிதானே நீ சொல்லிட்டு இருக்க. அப்ப பேதம் இருக்கா இல்லையா? அது இருக்குது. அதனால நீ பேதத்தை நீ ஒத்துன்னு இருக்க. நீ ஒத்துன்னு இருக்கலாம். என்ன எடுத்து பல ஞானங்கள், ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஞானம்னா, ஒரு குழந்தை பிறந்து அதனுடைய அந்திம கால பரியந்தம் எத்தனை க்ஷணங்கள் இருக்கு, அத்தனை க்ஷணங்கள்ல அத்தனை ஆத்மாக்கள் இருக்குன்னு நீ ஒத்துக்கணும். அதனால நீ ஒரே ஆத்மா நாங்க சொல்ற மாதிரி சொல்லல. இப்ப என் உடம்புல நான் இருக்கேன், என் உடம்பில் நான் இருக்கும் பொழுது இது எப்ப நான் பிறந்தனோ அதிலிருந்து என்னுடைய அந்திம கால பரியந்தம் நான் இருக்க போறேன் இதுல. அதனால நம்ம சித்தாந்தத்துல இங்க ஞான பேதம் இல்லை. ஞான சுரூப வேற, ஞான குணம் வேறன்னா நம்ம சொல்ல போறோம், அதெல்லாம் வேற விஷயம் அது. அதனால நீங்க சொல்றது ஞானங்கள் பல, அந்த ஞானங்கள் பல, அவைகள் தான் ஆத்மாக்கள் அப்படின்னு தானே நீ சொல்ற. அப்படி சொல்லுங்க, அந்த பேதம் ஒத்துட்டு இருக்கே இல்லையா? அப்போ அனுமானம்ன்றது பேதம் நீ ஒத்துண்டாகணும். அனுமானத்தினால வர்ற ஞானம் ஒத்துண்டாகணும். அந்த ஞானம் ஒத்துண்டையானாக்க இது நீ என்ன சொல்றிருக்க? அனுமானத்தினால இன்னொரு வஸ்துவே சித்திக்காதுன்னு சொல்லியிருக்க. அப்போ சித்திச்சுட்டே, ஏன்னா இந்த அனுமான விஷயமான ஞானம் இருக்கும் இல்லையோ, அதை விஷயீகரிச்சுட்டுனாக்க இந்த அனுமானம் பண்ணக்கூடிய ஆத்மஸ்வரூபமான ஞானம் வேற, அனுமானத்தினால வந்த ஞானம் வேற. அது சித்திச்சிடுவே, அனுமானம் தோஷக்கிரஸ்தமா போயிட்டு. ஆனா நீங்க தான் ஒத்துருக்கீங்க, அனந்தமாகிற க்ஷணிக பரம்பரை அது இருக்கு, நீங்க ஒத்துருக்கீங்க. அது நீ என்ன பண்றீங்க? அவள்லாம் ஒத்துருக்கா, வைபாஷிகம் தான் சுலக்ஷணம்னு ஒத்துருக்கான். சுலக்ஷணம்னா சுரூபம்னு அர்த்தம். அது பிரத்யட்சமாவும் நீ ஒத்துக்கல, அனுமானத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு நீ சொல்லியிருக்க. அனுமானத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும்னு இவள்தான் சொல்ற இந்த யோகாச்சாரம்லாம். ஏன் அப்படின்னா அவளுக்கு பிரத்யட்ச பிரமாணமே கிடையாது. பின்னாடி வரப்போற சௌத்ராந்திகன் என்ன பண்ண போறான்னாக்க, பிரத்யட்சத்தினால அறிய முடியாது, அனுமானத்தினால்தான் அறிய முடியும் அப்படின்னு சௌத்ராந்திகம் சொல்ல போறான். வைபாஷிகன் மாத்திரம்தான் பிரத்யட்சம் அனுமானம் ரெண்டு பிரமாணத்தையும் ஏத்துக்கிறவன். அதே இவா ஏத்துக்கல, யோகாச்சாரனும் சௌத்ராந்திகனும் மாத்தினிகன் ஒண்ணுமே ஏத்துக்கல. அதனால இது விரோதம் வருது. அதனால இப்ப நீ அனுமானத்தினால இதை நீ இது பண்றேன்னு சொன்னியானாக்கா, பாக்கிய வஸ்துவே இல்லைன்னு சாதிக்கிறேன்னு சொன்னியானாக்கா, அப்போ இந்த பாக்கிய வஸ்து எப்படி விஷயமாக ஆயிட்டோ அந்த மாதிரி ஞானம் கூட, அனுமான விஷயமான ஞானம் இருக்கு பாருங்க, அதுவும் விஷயமாயிடும். அதுவும் விஷயமாயிடுச்சுனாக்கா எதுவுமே விஷயமாகாதுன்னு சொன்ன நீ இந்த அனுமான விஷயமான ஞானமானது விஷயமாயிடுச்சுன்னு ஒத்துண்டுதான் ஆகணும். ஒத்துண்டையானாக்க
இந்த அனுமானத்துல விபச்சாரம் தோஷம் வந்துள்ளது. அதனால இது ஒரு தோஷம். இன்னொன்னு, அவைகள்லாம் பொய்யா உண்மையா? பொய் இல்லை, பொய் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அப்பவும் விபச்சாரமா போயிடும். ஏன் அப்படின்னா, நீ தான் பொய் இல்லைன்னு சொல்லிட்ட, நீ எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றவன், ஞானம் ஒண்டிதான் மெய், அதுவும் க்ஷணிகம் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்ற நீ இப்போ இந்த பரம்பரை, ஞான பரம்பரை இருக்கு பாருங்க, அதெல்லாம் பொய் இல்லைன்னு சொல்றியானாக்க அப்ப நீ உண்மை எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு சொன்ன நீ இத பொய் இல்லைன்னு சொன்ன பாரு, அதனால விபச்சாரம் வந்துடும். அந்த பொய் இல்லாத ஒரு வஸ்து இருக்குன்னு அர்த்தம் ஆயிடும். பொய் இல்லாத ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்றியானாக்க இல்லவே இல்லைன்னு சொன்ன நீ இருக்குன்னு சொல்றியே, அதனால விபச்சாரம் வந்துடும். அது ஏன்னா இன்னொன்னு, தன்னை காட்டிலும் வேறுபட்ட விஷயத்தை உடைய அனுமானத்துல தீத்வம் ஞானத்தொன்ற கேத்து இருக்குதே, கேத்து இருக்கிறதுனாலதான் என்ன சொன்னேன், விமதம் ஞானம் ஸ்வவ்யதிரிக்த விஷய ஜோன்யம். ஏன் ஞானத்வா தீத்வா, ஞானமா இருக்கிறதுனால, ஞானத்தினுடைய தன்மை இருக்கிறதுனாலேன்னு சொன்னேன். அப்ப நீ சுவாப்ன பதார்த்தங்கள் இருக்குது இல்லையா, சுவாப்ன பதார்த்தங்களுக்கு அது விஷயமான ஞானம் இருக்கு. அந்த அனுமானத்துல சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் ஞானம் இருக்கு. இத அத்வைதிகள் கண்ணாம நினைச்ச பாஷ்யக்காரர் ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, தனக்கு வெளியில ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு அந்த விஷயம்தான் சொப்னத்துல வரும். நமக்கு தெரியாதவன்னா சொப்னத்துல வரமாட்டான். தெரியாத விஷயங்கள் எல்லாம் வராது, ஏதோ வருது. ஆனால் அந்த வஸ்து பாக்கிய வஸ்துவா இருக்கணும். உண்மையாக வெளியில இருக்கக்கூடிய வஸ்துக்களா அது இருக்கணும். அது இருந்தாதான் சொப்ன பதார்த்தத்துல சொப்னத்துல அந்த பதார்த்தங்கள் எல்லாம் வரும். இல்லாத போனா அது வரவே வராது. அப்ப நீ அங்க உண்மையா ஒத்துண்டாதான், வெளியில உண்மையா ஒத்துண்டாதான் சொப்னத்துல இத மாதிரி வரும். இல்லாத போனா வராது. அதே மாதிரி பாஷ்யக்காரர் என்ன கேட்கிற, அத்வைத சித்தாந்த கணனம் பண்ணச்ச ஏற்கனவே சொல்றோம், இதம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வருது கிழிஞ்சல பார்த்துட்டு. அப்ப உண்மையான ரஜதம் இருக்கு, அது ஆத்துல இருக்கு, கோயில இருக்கு, கடையில இருக்கு, எல்லாம் இருக்கு வெள்ளி. ஆனா இப்ப இந்த கிழிஞ்சல்ல பொய்யான ரஜதம் தான் தெரியுது. அங்க உண்மையா ஒத்துண்டாதான் இங்க பொய்யா இருக்கும். அங்க நீ அங்கேயும் பொய் இல்ல, பொய் இங்கேயும் பொய்னாக்கா இல்லாத ஒண்ணு எப்படி தோணும்? பாத்தீங்கன்னா அதான் கேட்கலாம், இல்லாத ஒண்ணு எப்படி தோணும், அதனால உனக்கு எப்படி இது சரியாகும்னு கேட்கலாம். அதுவும் சுவாமி பாஷ்யக்காரர் திரைபாஷ்யத்துல கேட்டிருக்காரு, அதனால இது வராது. சரி, அத இப்ப இன்னொரு விஷயம் சாதிக்கிறார். நீ திருஷ்டாந்தம் என்ன சொன்ன, உதாரணம் சுவாப்ன தீபத்து அப்படின்னு சொல்லிட்ட. சுவாப்ன தீபத்து அப்படின்னாக்க இந்த சுவாப்ன பதார்த்தம் மாதிரி அப்படின்னா அங்க சாத்தியம் இல்லை, விஷய சூன்யம்னு நீ சொல்லணும். விஷய சூன்யமா இல்லையே அது. ஏன் அப்படின்னாக்கா சூன்யம் நீ சொன்ன, இந்த சூன்யம் இன்மைதான் இருக்கு, எதுவுமே இல்லை அப்படிங்கிற இன்மைதான் இருக்குது. ஏன்னா அந்த ஞானம் எதை பத்தி வருது, சொப்னத்துல எந்த வஸ்து வந்ததோ அதை பத்தி, அந்த வஸ்து இப்ப இருக்கு இல்லைன்றது வேற. ஆனா நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு பெரும்பாலும் எனக்கு கனவு, பெரும்பாலும் எனக்கு கனவு வந்தது. அந்த கனவுல எனக்கு என்னென்ன வந்தது, எங்க சுவாமி எழுந்துருன்னு, எங்க அம்மா வந்தா, இப்ப எங்க அம்மா இல்லதான், எங்க தாயார் இல்லாட்டா கூட என் கனவுல என் தாயார் தான் நம்ம பார்க்கணும். அது சொப்னத்துல வருது. இப்போ அந்த தாயார் விஷயமான ஞானம் இருக்கா இல்லையா, அந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட என் தாயார், எங்க ஆச்சாரியர், எங்க திருத்தகப்பனார், எங்க அண்ணாதவி இருக்கிறவா இல்லாதவா எல்லாருடைய எல்லாருடைய அனுபவமும் வருது சொப்னத்துல. அந்த எதை பார்த்தோமோ சொப்னத்துல அது விஷயமான ஞானம் இருக்கே, தன்னை காட்டிலும் வேறுபட்ட சுவாப்பன பதார்த்தங்களை இது விஷயத்துகை இருக்கிறதே இது. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா அந்த அனுமானத்துல ஞானத்துவம் அப்படிங்கிற ஹேத்துவே இருக்கு. அதனால இது ஒன்னால அது பதில சொல்ல முடியாது. அது ஏன்னா விஷய பாவம்ன்றது எல்லா விஷயத்திலையும் இருக்கு, எல்லா விஷயத்திலையும் இருக்கு. ஒரு படி மேல போனாக்கா அவன் மாத்திரிகம் சொன்ன மாதிரி அன்னைக்கு சொன்ன பார்க்கிறது இது மிருகதர்ஷனாம் பதிஸ்நாதக கபுஷ்பகிருத சேகரக ஏழ வந்தியா சுதோயாதி சர்வமிருக தனுர்தரக அப்படின்னு வாக்கியம். இப்போ மலடியின் பிள்ளை அவன் என்ன பண்றான் அப்படின்னா காணல் நேரில் தீர்த்தம் ஆடினான். காணல் நேரில் தீர்த்தம் ஆடி ஆகாத புஷ்பத்து தலைக்கு வச்சுட்டு முயல் பொம்ப தனுஷா வச்சுட்டு வரான் அப்படின்னு லோகத்துல வச்சனம் இருக்கு. இப்போ இது பாதிதம் தான். ஆனா அங்க கூட சசம் சிருங்கம், சசம்னாக முயல், சிருங்கம் அப்படின்னாக கொம்பு, அந்த விஷயத்துக்கு ஞானம் வருது. பாதிதமான விஷயத்துல கூட வருது லோகத்துல. விஷய பாவம் இருக்குது. விஷயம் இந்த வஸ்துக்கள்லாம் விஷயி, அந்த வஸ்துக்களை உடைய விஷயமாக உடைய ஞானம் அது இருக்கே அங்க. அதனால அனுபவ சித்தமான விஷயம் அது, அனுபவ விஷயம்தான் அது. அனுபவ சித்தமான விஷயத்தை போய் நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னுட்டு நாம அவளை பார்த்து கேட்கிறாரு, சுவாமி கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொன்னான், பிரமஜானம் இருக்கும் இல்லையோ, பிரமஜானத்துல அதாவது பிராந்தி ஞானம், பிராந்தி ஞானத்துல இத மாதிரி நமக்கு நிறைய வருது வாஸ்தவம். பிராந்தி ஞானத்துல நமக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது பொய்யோ மெய்யோ ஞானம் வருது உண்மைதான். இல்லாத விஷயம் கூட வரதே இதுல பிராந்தி ஞானத்துல இல்லாத விஷயம் கூட நமக்கு ஞானத்துக்கு விஷயமாகுது. அதனால இது வேற கதி கிடையாது. பாக்கிய விஷயம் இல்லதான், நீ சொப்பனத்துல வஸ்து இல்லதான், இல்லாத வஸ்துதான் இருக்கிற மாதிரி தெரியுறது நமக்கு. அதனால அவைகள்லாம் பாதிதமா போயிடுச்சு. அது சர்வானுபவ சித்தம். அந்த மாதிரிதான் கிழிஞ்சல்ல வெள்ளி ஞானம், கயலுல பாம்பு ஞானம், இத மாதிரி வருது. இப்படி வரதுனால இந்த இடத்துல நீ அங்கீகரித்துதான் ஆகணும். இல்லாத விஷயம் ஞானத்துக்கு பாதிக்கிறது, விஷயமாகிறது. அதனால நீ அதை ஒத்துண்டுதான் ஆகணும். அது இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு அவா சொல்ற. பாக்கிய விஷயங்கள் கிடையாது. அது என்ன பண்றதுன்னா இல்லாத விஷயத்த கிரகிக்கிறது. லோகத்துல இருக்கே அது. அந்த மாதிரிதான் இங்கேயும் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற அப்படின்னா, எங்கேயுமே ஏற்கனவே சொல்றோம், இல்லாத ஒண்ணுன்றதே கிடையாது. இல்லாத ஒண்ணுன்றது கிடையாது. முயல் கொம்பு, குதிரை கொம்பு, ஆகாத புஷ்பம் அப்படின்றது லோகத்துல இல்லை, லோகத்துல இல்லை. அதுக்கு என்ன பேரு? நிருபாதிக அசத்துன்னு பேரு. நிருபாதிக அசத்து அப்படின்னு அதுக்கு பேரு. அது மாத்திரம் லோகத்துல இருக்கு, நிருபாதி அசத்து. அதனால இல்லவே இல்லைதான் அது சொன்னாக்கா இது. ஆனால் அது ஞானத்துக்கு விஷயமாகலையே. முயல் கொம்பை யாரு பார்த்தா? அது ஞானத்துக்கு விஷயமாகல. லோகத்துல சொல்றது, நீ சொல்றதெல்லாம் முயல் கொம்பு தான். அது என்ன அர்த்தம்? பரிமாற்றம். நீங்க நீ சொல்றது எதுவுமே சித்திக்காது அப்படின்னு சொல்லணும். அதற்கோசரம் இது என்ன பண்றதுன்னாக்கா, இது நீ சொல்றது மேல் கொம்புன்னு பரிகாசம் பண்றோம். அதனால நிருபாதிகமான அசத்து எப்படி இல்லவே இல்லை சர்வாத்தனா அப்படின்றது சில விஷயங்கள் தான். அது நாங்க அதை சொல்லலையே, நாங்க சொல்லவே இல்லை. இதுல வரும் ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டி தேவித்வம் மகிமாவதற்கு ஹரினா ஆபித்வயாஜ்ஞாயத்தை. அம்மா உன்னுடைய மகிமையை ஒன்னாலையும் அறிய முடியாது. சரி, உன் பக்தா பகவான் இருக்கானே அவனாலையும் ஹரி அவனாலையும் அறிய முடியாது அப்படின்னு சபைக்கியத்துவம் போயிடுமே. சபைக்கியத்துவம் போகாது. ஏன் அப்படின்னா இல்லாத வஸ்துவை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது சபைக்கியத்துவம்.
இல்லாத வஸ்துவை இருக்கிறதா தெரிஞ்சுன்னான்னு வச்சுக்கோங்க, அது சர்வகித்தமா வரும். அது வராது. உன்னுடைய மகிமையினுடைய அளவு எல்லை, எல்லைன்றதே இல்லை, எல்லைன்றதே இல்லை. இல்லாத விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஹரினால அல்லது ஒன்னாலு, பகவானாலையும் அறிய முடியாது, ஒன்னாலையும் அறிய முடியாது. அந்த மாதிரி இருக்கு. அதனால சர்வகித்தம் போகலது. அத மாதிரி சசசிருங்கம், அத மாதிரி அஸ்வசிருங்கம் அல்லது ஆகாச புஷ்பம் இந்த மாதிரி லோகத்துல கிடையாது. அது நிர்பாதிகமான அசுற்று. அந்த விஷயத்தை நாங்க சொல்லவே இல்லை. ஆனா இப்ப இருக்குமே இந்த பிழஞ்செல்ல வெள்ளி, கயிற்றுல பாம்பு அப்படின்றது சர்வாத்மனா அசத்து இல்லது. வெளியில வசத்தம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பாம்பு இருக்கு. ஆனா இங்க அது பொய்யா தெரியுது. இங்க அது பொய்யா தெரியுது. அதை நாங்க பொய்யும் கூட நாங்க சொல்லல. சர்வஞானம் யதார்த்தம் தான் எங்க சித்தாந்தத்துல. அதனால இந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி சுவாப்ன பதார்த்தங்கள்லாம் பொய்ன்னு நாங்க சொல்லலையே. அவாவா அனுபவிக்க வேண்டியது, அவாவாவுடைய புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமாக அவாவா அனுபவிக்க வேண்டியதாக எம்பெருமானால சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சந்தியாதிகரணத்துல 3வது அத்தியாயம் 2ஆம் பாதம் முதல் அதிகரணம் அதுல என்ன சூத்திரக்காரர் சாதிச்சது எம்பெருமானார் சாதிச்சிருக்கார். அதனால அது ஆச்சரியமான பகவானுடைய சிருஷ்டி அப்படின்னு சொல்றோம். இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அதனால சொப்னத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் கூட அசத் விஷயம் இல்லை, சத் விஷயம்தான். அதனால அங்கேயும் ஞானத்துக்கு வஸ்து விஷயமாகிறது, நீ அது விஷயமே ஆகாது அப்படின்னு நீ சொன்னாக்க அது உன்னுடைய வச்சன விரோதம், அனுபவ விரோதம். அதுக்கப்புறம் இன்னொன்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. காலதேசாதி உபாதி பேதத்தினால இன்னைக்கு முந்தானத்துக்கு சனிக்கிழமை சாயங்காலம் 4:30 மணி வரையும் 5 மணி வரையும் நான் காஞ்சிபுரத்துல இருந்தேன். அதே அன்னைக்கு 5:45 பஸ் ரயில் கிளம்பியாச்சு. அப்ப நான் காஞ்சிபுரத்துல இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சு? தேச பேதேன கால பேதேன, அது உபாதி, தேச பேதம் கால பேதம். அந்த உபாதியினால நான் திருப்பதியில இருக்கேன், இப்போ நான் காஞ்சிபுரத்துல இல்லை. அப்படிதான் அசத்துன்னு சொல்ல முடியும். அத நீ சொன்னியாக்க அப்போ நீ நிருபாதிகமான அசத்து அப்படின்னு நீ சொன்ன பாரு, அதுல உனக்கு அடிதான் வந்துருக்கு. ஏன் அப்படின்னா வஸ்துவ நீயே எங்களை மாதிரி ஒத்துன்ற காலபேதாது தேசபேதாது வஸ்து இல்லை அப்படின்னு நீ சொன்னியாக்க அப்போ அது நாங்களும் தான் ஒத்துக்கிறோம். சர்வாத்மனா பாக்கிய வஸ்துவே இல்லை அப்படின்னு ஒன்னால சாதிக்கவே முடியாது. அதுதான் இப்ப நாங்க கரணம் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு ரீதியினாலையும் பாக்கிய வஸ்து இல்லை, ஒண்ணு கூட இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு நீ சொல்றது படிக்கவே படிக்காது. அதனால சோபாதிகமான அசத் விஷயம்தான் ஒன்னால சாதிக்க முடியும். அததான் அங்கீகரிச்சிருக்கார், எல்லாரும் ஒத்துக்கிறோம் அது. அதனாலதான் சொப்ன திருஷ்டாந்தத்தினால கூட பாக்கிய வஸ்து நிராகரணம் வராது. சூத்திரக்காரர்களே சாதிச்சு ஏற்கனவே சொன்னோம், வைதர்மியாத்மனாதிபத் அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லிட்டார். அதாவது ஜாகிரத அவஸ்தை நம்ம விழிச்சுட்டு இருக்கோம், முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எத்தனையோ வஸ்துக்கள் நமக்கு தெரியுது. அத மாதிரி சொப்ன பதார்த்தத்துல இல்லதான். ஆனா ரெண்டுத்துக்கும் நீ அதை காமிச்சு ஜாகிரத வஸ்துக்கள்லாம் இல்லைன்னு நீ சொல்லணும். ஜாகிரத அவஸ்தையில முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல சொப்ன பதார்த்தத்துல எப்படி வஸ்துக்கள்லாம் இல்லையோ அந்த மாதிரி ஜாகிரத அவஸ்தையிலையும் வஸ்துக்கள் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். இப்ப அதை ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா சுவாப்ன பதார்த்தங்கள்ல வஸ்து இருந்தது, ஆனா பாதிக்கப்பட்டிருக்கு. விழிப்பு வந்துருச்சுன்னு தூங்கி எழுந்துட்டான், அந்த சொப்னத்தை கண்டுட்டு எழுந்துட்டான். எழுந்துட்டான்னாக்கா அந்த வஸ்துக்கள்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு பாதிக்கப்படுறது. பாதிக்கப்படுறதுனால அங்க வஸ்து அந்த சமயத்தை அனுபவிச்சிடும், அப்புறம் இல்லை அப்படின்னு தெரியுது. ஆனால்
ஜாகிரத நிலையில ஜாகிரத அவஸ்தையில முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி பாதம் இல்லையே. பாதம் இல்லாததுனால அங்க சொப்ன பதார்த்தத்துல பாதம் இங்க அப்படி இல்லை. அதனால பாஷ்யம் இது சொல்லச்சே பாஷ்யக்காரர் சாய்க்கிறார். ஜாகிரதோபலப்தம் வஸ்து சம்பாதியம் கஸ்யாஞ்சிதப்பி அவஸ்தாயாம் பாத்தியதே. நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அயங்கடகான்னு எனக்கு ஞானம் வந்தது. எந்த நிலையிலையும் நான் நேர பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறது அது பாதிக்கப்படுவதில்லை. அது அழியும் அது அது அனித்தியமான வஸ்து. அனித்தியமான வஸ்துன்றதுனால அது அழியும். இது சங்கராச்சாரிய இந்த வார்த்தையை சொல்லிருக்காரு. ஜாகிரத அவஸ்தையில எதுவுமே பாதிக்கப்படுறது இல்லை. அதே சுவாத்ம பதார்த்தங்கள் தான் பாதிக்கப்படுகின்றன மூச்சுக்கிட்டு அப்படின்னு சாங்கர பாஷ்யம். நம்ம பாஷ்யமும் கிட்டத்தட்ட அப்படிதான். நம்மளும் அந்த மாதிரி சர்வாத்மனா சத்தியம் தான் சொல்றோம். எல்லாமே அனித்தியம் வேற. அவன் சொல்ற வார்த்தை அனித்தியம். அனித்தியத்தை போய் சர்வாத்மனா இல்லைங்கிறது சொல்லலாம். அனித்தியம்னா என்ன அர்த்தம்? சொரூப அந்நியதாபாவம்னு அர்த்தம். பாஷ்யக்காரர் சாதிக்கும் பொழுது உற்பத்தி ரெண்டு விதமா இருக்கும். ரெண்டு விதமான உற்பத்தி. ஒரு உற்பத்தி சொரூப அந்நியதாபாவம், இன்னொரு உற்பத்தி ஸ்வபாவ அந்நியதாபாவம். சொரூப அந்நியதாபாவம்ன்றது அச்சேதனங்களுக்கு எல்லாம். ஒரு கடம் மண்ணா இருந்தது, அது கடமாவே மாறிடுச்சு. கடம் உடைஞ்சது கபாலமா மாறிடுச்சு, கபாலம் உடைஞ்சது கபாலிக்கையா மாறிடுச்சு, திருப்பி அது உடைஞ்சது மிருத்தா மாறிடுச்சு. இப்படி சுரூபம் மாறிண்டே இருக்கும். அது சொரூப அந்நியதாபாவம்ன்றது. அதுதான் அனித்தியம் அப்படின்னு சொல்றோம். அதை கூட எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக சுவாமி சிவத்திரைதாரத்துல எல்லாமே பிரவாகித்தம் சாதிட்டார். அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் எதுவுமே சுரூபம் சர்வாத்தனா நாசம் அடையல, சுரூப நாசமும் அடையல. ஆரம்பநாதிகாரத்துல பாஷ்யக்காரே சாதிச்சிருக்கார். சுவாமி தத்துவத்திரையநாதிகாரத்துல அதை சாதிச்சிருக்கார். அதனால அனித்திய வஸ்துக்கள் சொல்றமே அந்த அச்சேதனங்கள்லாம் பிரவாக நித்தியங்களா இருக்கும். சுரூப நித்தியம் இல்லை, பிரவாக நித்தியங்களா இருக்கும். அனாதையா இருக்குது நம்ம ஆத்மஸ்வரூபம்ன்றது. அதனால அந்த சுரூப அந்நிதாபாவம் இல்லை. வேற என்ன? சுபாவ அந்நிதாபாவம் தான். ஞானமானது சங்கோஜ விகாசங்களை அடையிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீ எவ்வளவு சிரமப்பட்டு சொன்னாலும் சொப்ன திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு ஞானங்கள்லாம் விஷய சூன்யமா இருக்கு அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது உன்னால சாதிக்க முடியாது. அதனால பாக்கிய வஸ்துங்கிறது இருக்கு, அது அனித்தியமா இருக்கு. அதனாலதான் அனித்தியமா இருக்கிறதுனாலதான் தேசகால பேதங்களை வச்சுட்டு உபாதியை வச்சுட்டு இது இருக்கு இது இல்லை அப்படின்னு பிரயோகம் பண்றமே தவிர்த்து சர்வாத்தனா இல்லவே இல்லை அப்படின்றது கிடையாது. அத இந்த ஸ்லோகத்தினாலும் சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். விமதமதிரிதி ஸ்வோக்தி புத்தியாதிபக்னம் ஞான ஞானே அதிசாரா க்ஷணிக விவிததி சந்ததே சம்மதத்வாத் திருஷ்டாந்தஹ சாத்யசூன்யஹ ந ச நிருபதிகா அசத் பிரதீதம் क्वचिन्नः तावन्मिथ्यात्वकृतौ न तु फलति तव அசேஷ பாக்கியார்த்த பங்கः அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய ஸ்வரூபம். அங்க சுவாமி சாதிக்கிற விமதமதி இந்த பிரதிபன்னமான ஞானம், இந்த ஞானமானது விவாதாஸ்பதமான ஞானம் ஸ்வ அந்யார்த்த சூன்யா, தன்னை காட்டிலும் அந்நிய வேறுபட்ட அர்த்த வஸ்துக்கள் அதை விஷயமாக உடையது அல்ல. விஷயமே கிடையாது, வஸ்துக்களே விஷயம் கிடையாது. ஏன்? தீத்வாத் ஞானத்வாத் அப்படின்னு சொல்ற அனுமானம். அவ சொல்றது யோகாச்சாரர். விமதம் ஞானம் ஸ்தோக்யதிரிக்த விஷயசூன்யம் ஞானத்வாத் ஸ்வாப்ன தீபத் அப்படின்னுட்டு அனுமானத்தினுடைய பிரயோகம் அது. அதற்கு பதில் இது
என்ற அனுமானமானது உக்தி புத்தியாதி பக்னம், அவன் சொல்லக்கூடிய வச்சனம் முக்தி, அவனுடைய ஞானம், அவனுடைய ஆதிசத்தினால அவனுடைய அனுபவம், இவைகள்னால விருத்தமா போயிடுச்சு. ஸ்வவச்சன விருத்தம் ஸ்வ அனுபவ விருத்தமாக இருக்கு. ஏன்னாக்க சொவ்வெதிரிக்தம் தான் நீ சொல்றிருக்க. அப்ப சொவ்வெதிரிக்தம் சொன்னாக்கா தன்னை காட்டிலும் வேறுபட்டது. அயம் கடகா அயம் படகன் கடகா படகான் முதலான சப்தங்கள். இப்போ அந்த அந்த கடம் படம்ங்கிற சப்தங்கள் இருக்கு பாருங்க, அது பின்னவா தான் இருக்கு, வேறுபட்டுதான் இருக்கு. அது என்னதுன்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம் நீ சொல்ல போற? கடம்னு சொல்லலாம், படம்னு சொல்லணும். அதுக்காக நீ அர்த்தம் நீ என்னன்னு சொல்லுவேன். அதனால வச்சன விரோதம். அந்த மாதிரி அனுபவ விரோதம் தான் இருக்குது. அவளுடைய மனசாட்சி தான் அதுக்கு மூல காரணம். லோகத்துல அந்த மாதிரி இருக்கு. நான் கடத்தை எடுத்துன்னு வந்தேன், நான் வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்கேன், நான் புது வஸ்திரத்தை உடுத்தின்றேன், நான் பழைய வஸ்திரத்தை உடுத்தின்றேன். இதே மாதிரி எவ்வளவு அனுபவம் இருக்கு. அதனால பாக்கிய விஷயங்கள் எல்லாமே சர்வ அனுபவ சித்தமா தான் இருக்குது. நீ அனுபவிச்சுதான் இருக்க, எல்லாமே பார்த்துதான் இருக்க, ஆனாலும் நீ ஒத்துக்க மாட்டேன்ற. அதனால உன்னுடைய மனசாட்சியே உனக்கு போதும். மேலும் ஞான ஞானி, ஞான விஷயகமான ஞானத்துல அதிச்சாரம், அதிச்சாரம்னா விபச்சாரம், அனைகாந்திகம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னாக்க நீ அனுமானம் சொன்னியானாக்க ஆத்மஸ்வரூபமான ஞானம் வேற, அனுமானத்தினுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் வேற. இப்போ ஆத்மஸ்வரூப ஞானம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு அனுமான ஞானமானது விஷயம் ஆகிறதா இல்லையா? விஷயம் ஆகிறதுன்னு சொல்லிட்டியானாக்கா தன்னை காட்டிலும் வேறுபட்டது எதுவுமே விஷயம் ஆகாதுன்னு நீங்க சொன்ன பாரு, அது விரோதமா போயிடும். ஆகல அப்படின்னு சொல்லிட்டியானாக்கா அப்ப அனுமானமே சித்திக்கல. அனுமானம் சித்திக்காதனால பாக்கிய வஸ்துக்கள் இல்லைன்றது சித்திக்காது, பாக்கிய வஸ்துக்கள் இல்லை அப்படின்றதும் சித்திக்காம போயிடும். அதனால இப்படியா இருந்தாலும் உனக்கு தோஷம்தான், அப்படியா இருந்தாலும் உனக்கு தோஷம்தான். அதனால இல்ல இல்ல அந்த மாதிரி ஞானமே ஒண்ணும் கிடையாது, ஆத்மஸ்வரூப ஞானம் மட்டும்தான் இருக்கு, வேற பேதமே கிடையாது ஞானத்துல அப்படின்னு நீ சொன்னியானாக்கா கணிக்க விவித தீசந்ததே. நீ என்ன சொல்லிருக்க? ஞானம்ங்கிறது பலவிதமான ஞானங்கள் தான். ஏன் அப்படின்னா ஞானம் எல்லாமே க்ஷணிகம் தான், உனக்கு எதுவுமே இல்லை, ஞானம் மட்டும்தான் ஆத்மா. அந்த ஞானமும் க்ஷணிகமா இருக்கு, அதனுடைய சந்ததி தொடர்ந்து வருது அப்படின்னா நீ சொல்லிருக்க. அப்ப ஞானம் எப்பொழுது இருக்கோ இல்லையோ, ஞானம் எப்பொழுது இருக்குன்னு சொல்லிட்டியானாக்கா அந்த நித்தியம்னு சொல்லிட்டியானாக்கா உன் சித்தாந்தத்துக்கு விரோதம் தரும். க்ஷணிகம் சொல்லிட்டியானாக்கா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஞானம் இருக்கு, ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஒவ்வொரு ஞானம் இருக்குன்னு ஆயிடும். அந்த சந்ததி இருக்கிறதுனால ஞான பேதனை ஒத்துட்டியே, க்ஷணிக ஞான பரம்பரையை நீ ஒத்துருக்கியே. அதனால உனக்கு வேதத்துக்கு சம்மதத்துவா, வேதமானது நீ அங்கீகரிச்சிருக்க. நீ அங்கீகரிச்சதுனால இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால நீயே தான் அதை அங்கீகரிச்சிருக்க. அனுமானத்தினால இந்த ஞானங்கள்லாம் சித்திக்கும், ஞான பேதம் சித்திக்கும், கணிக்க ஞான பரம்பரா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்கியே. ஒத்துட்டு இருக்கிறதுனால பேதம் இருக்கு. பேதம் இருக்குன்னாக்க அனுமான ஞானமும் வேற, ஆத்மஸ்வரூப ஞானம் வேற. அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கு அனுமான ஞானம் விஷயமாகிறது நீ ஒத்துக்கணும். அதனால விபச்சாரம்ங்கிற தோஷம் வந்துடும். ஏன்னா ஞானத்துக்கு விஷயமே எதுவுமே ஆகாதுன்னு நீ சொன்ன, இப்ப அனுமான ஞானமே விஷயமாயிடுச்சே, அதனால அது விரோதம் வந்துடும். அதனால இது ஒரு தோஷம். 3 தோஷம் சொல்லிட்டேன். முதல்ல வச்சன விரோதம், அடுத்தது அனுபவ விரோதம், மூணாவது இந்த மாதிரி விபச்சார தோஷம் சொல்லிட்டேன். 4வது என்ன சாதிக்கிற? சாத்தியமே சூன்யம், சாத்தியமே கிடையாது. நீ என்ன நீ திருஷ்டாந்தம் என்ன சொன்ன? திருஷ்டாந்தா சுவாப்ன தீவத்துன்னு சொல்லிருக்க, சொப்னத்துல இருக்கக்கூடிய ஞானம் மாதிரி சொல்லியிருக்க. அது சாத்திய சூன்யம், சாத்தியமே கிடையாது. என்னன்னா சாத்தியம்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்துக்கு விஷயம் எதுவும் இல்லைன்னு சொல்லணும். ஆனா சுவாப்ன பதார்த்தங்கள்னா அந்த ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. எழுந்திருக்கு என்ன சொன்ன?
நான் சொப்னம் கண்டேன், அந்த சொப்னத்துல இந்த வஸ்து வந்தது, அந்த வஸ்து வந்தது, என்னன்னு நீ சொல்றியா இல்லையா? எல்லாம் தான் இருக்கு. அந்த வஸ்துக்கள்லாம் இருந்ததானே சொல்லியிருக்கியே. அது இல்லாம உனக்கு ஞானம் வரைய வராது. அப்படியான சுவாப்ன ஞானமே கிடையாது. ஊமை கண்ட கனவு போல அப்படின்னு. ஓமை கண்ட கனவுல ஓமை என்னத்த கனவு கண்டா, என்னத்த சொல்லுவான் அப்படின்னு தோண முடியும். எதுவுமே தெரியாது, அவனால ஒண்ணுமே பேச முடியாது. அதனால அது வரவே வராது. அந்த மாதிரி ஆயிடும் நீ சொல்றது. ஆனா அப்படி இல்லை. சரி, நாங்க என்ன சொல்றோம், இந்த பிரமான்னு ஒண்ணு வருது, பிராந்தி ஞானம். அந்த பிராந்தி ஞானத்துல விஷயம் இல்லாட்டா கூட ஞானத்துக்கு விஷயமா இருந்தோ இல்லையோ, அந்த மாதிரி இங்கே எடுத்துட்டு போட்டோமே. பாக்கிய விஷயங்களே கிடையாது, இல்லாமலே பிரகாசிக்கிறதுன்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஏன் அப்படின்னா, நிருபதிக்க அசத்து. லோகத்துல எதுவுமே இல்லைன்ற வஸ்துவானது விஷயமானது இல்லை அந்த பிராந்தி ஞானத்துல. பிராந்தி ஞானத்துல இளம் ரஜதம்ன்றது, ரஜதமானது கடையிலயோ ஆத்துலயோ கோயிலையோ இருக்கும் தான். அந்த வெள்ளியானது எங்கேயோ உண்மையா இருக்கிறது. உண்மையா இருக்கக்கூடிய வஸ்து நமக்கு இந்த கிழிஞ்சல்ல தெரியுது. அதனால நிருபாதிகமான அசத்தானது வரவே வராது பிராந்தி ஞானத்திலையும். அதனால நிருபதிக்க அசத்து வஸ்து நகா நமக்கு கொச்சித்து எங்கேயுமே நச்சப்பிரதீகம் அனுபவம் இல்லையே. யாருக்குமே அது மாதிரி கிடையாது. எதை நாம பார்க்கிறோமோ, எதை அனுபவிக்கிறோமோ, அததான் பிராந்தி ஞானத்துல அதை நம்ம அனுபவிக்கிறோம். இதம் ரஜதம் முதலானதெல்லாம். அதனாலதான் சொப்னத்துல எனக்கு குதிரைக்கு கொம்பு இருந்தா நான் பார்த்தேன்னு சொல்றது இல்லை. குதிரையை பார்த்தேன்னு சொல்றோம், மனுஷால பார்த்தேன்னு சொல்றோம், வஸ்துக்களை பார்த்தேன்னு சொல்றோமே தவிர்த்து லோகத்துல எது இல்லவே இல்லையோ, சர்வாத்மனா இல்லை, அதை நான் பார்த்தேன்னு நம்ம சொல்றது கிடையாது. அதனால அங்க விபச்சாரம் வந்துடும், சாத்திய சூன்யம், சாத்தியமே சிதிக்காது. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. மேல அந்த விஷயத்தை வச்சுட்டு, அதாவது சோபாதிகமா அசத்தா இருக்கு, தேசகாலங்கள்லாம் வச்சுட்டு இப்ப இருக்கிற கடம் நாளைக்கு இல்லை, நேற்று இருந்த கடம் இன்னைக்கு இல்லை, உடஞ்சி போயிடுறது, ஏதோ ஒண்ணு ஆயிடுறது. அது தேச காலங்கள்னால ஏதோ ஒரு காரணத்தினால அது இல்லை. அதை வச்சுட்டு பொய் அப்படின்னு சொன்னேனாக்க தாவன் நித்தியாத்ம கிருத்தௌ, தேசகால உபாதியை கொண்டு இது இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா தவ நிருபாதிக அசத் விஷயத்தும், உனக்கு நிருபாதிகமான அசத்து எதுவுமே இல்லை அப்படின்னு உன்னால சாதிக்கவே முடியாது. நீ அதுதான் சாதிக்கணும்னு ஆரம்பிச்சுட்டு இப்ப நீ என்ன பண்ணிட்ட, நிருபாதிகமான அசத்தை சொல்ல காலதேச வர்த்தமானங்களை கொண்டு சொல்றேன் அப்படின்னு நீ சொன்னேனாக்க அது வரல. அந்த அசேக பாக்கியார்த்த பங்க, பாக்கியார்த்தமே இல்லை அப்படின்னு நீ ஆரம்பிச்ச சொல்றதுக்கு, அது இப்ப போயிடுச்சு. இப்ப நீ என்ன சொல்லிட்ட, தேசகாலாதி பேரங்கள்னால அந்த சில சமயத்துல இருக்கு, சில சமயத்துல இல்லை, அததான் நாங்க சொல்றோம் அப்படின்னு இப்ப நீ தீர்மானத்துல நிக்கிற. அதனாலதான் நிக்கணும், வேற வழி இல்லை. அதனால அதேக பாக்கியார்த்த பங்காக மீதியே இல்லாம அனைத்து வழி வஸ்துக்களும் இல்லை அப்படின்னு நீ சொன்ன பாரு, அது நது பழதி, அது உனக்கு படிக்கவே படிக்காது. அதனால சுவாப்ன திஷ்டாந்தத்தை வச்சுட்டு சொல்லாத. அது சூத்திரக்காரரே கண்டனம் பண்ணிட்டு போயிட்டு, இது உபலப்திகரணம் பேரு, 2வது அத்தியாயம் 2வது பாதம். அதுல யோகாச்சார மத கண்டனம், முதல் அதிகரணம் ரஜனானுபவத்திகரணம், அதுல சாங்கிய மத கண்டனம், அடுத்தது மகத்தீர்க்காதிகரணம், அதுல வைத்தேடிக கண்டனம், 3வது சமுதாயாதிகரணம், அதுல வைபாஷிகன் சௌத்ராந்திகன் அவ 2 பேரையும் 10 சூத்திரங்களால கண்டனம் பண்ணிட்டார். அதுக்கு அடுத்த அதிகரணம் உபலப்தி அதிகரணம், 3 சூத்திரங்கள். அதுல அங்க யோகாச்சாரனுடைய மதத்தை கண்டனம் பண்ற. அதுக்கப்புறம் மாத்தியமிக கண்டனம் சர்வதானுபவத்தை அதிகரணம் இப்படி வருது. அதனால 3 அதிகரணங்கள்னால 4 மதத்தை அங்க கண்டிச்சிருக்க.
அதுலதான் வைதன்யாசன சொப்னாதிகள் அப்படின்றதையும் கண்டனம் பண்ணியிருக்க. அதனால எந்த பிரயத்தனத்தை கொண்டு பார்த்தாலும் பாக்கிய வஸ்துக்கள் இல்லை அப்படின்றது ஒன்னால சாதிக்கவே முடியாது அனுமானத்தினாலையும் அப்படின்றது இங்க சாதிக்கிற. இப்ப பாருங்க, சூன்யா விமதமதிரிதி ஸ்வக்தி புத்தியாதிபக்னம் ஞான ஞானே சிதாரா கணிகதி சந்ததே சம்மதத்வாத் திருஷ்டாந்தः சாத்யசூன்யः ந ச நிருபதிக அசத் பிரதீதம் குச்சின்னः தாவன்மித்யாத்வக்ருத்தௌ ந து பலதி தவ அசேஷ பாஹ்யார்த்தபங்கः. கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.